போகலாம். என்ன ப்ரோ பெட்ரோல் இல்லையா? அண்ணே இப்படி இறங்குனா நான் என்னண்ணா பண்ணுவேன்? ஐயோ நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறன்ற பேரில் நம்மளை வச்சு விளையாடுறாரு. வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் வந்து இப்போது ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கோம் ரைடுக்கு. ஆனால் ரைடெலாம் இல்லை, ஒரு மாதிரி சும்மா பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு வரலாம் சொல்லிவிட்டு அசார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அதான் ரைட் போகலான்னு சொல்லி கேட்டார். காலையில் போக முடியல, அதனால் வந்து ஒரு ஈவினிங் ரைட் மாதிரி போவோம். அண்டு சண்டே தான், சண்டே ஈவினிங் ரைட். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வண்டி எடுத்து, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பெயிண்ட் ஒர்க் எல்லாம் முடித்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தெரியுதா எங்களுக்கு? தெரியுதா தெரில, ஓரளவுக்கு க்ளீனாக முடிஞ்சிடுச்சா ஒர்க்கு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா இல்லை அந்த ரீல்ஸ் பார்த்துருந்தா தெரியும் எவ்வளோ டேமேஜ் ஆகிருந்ததுன்னு பெயிண்ட்டு. அதெல்லாம் ஓரளவுக்கு க்யூரிங் பண்ணி பெயிண்ட் டச்சப்லாம் பண்ணியாச்சு. நம்ம வீடியோலாம் கொடுத்து பண்ணோம் ஆக்சுவலாக, இங்கே தெரியும். ஸோ வீடியோவில் தான் நம்மளுக்கு டச்சப்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா செட்டில் ஆகும்போது கொஞ்சம் நம்ம பெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கோட் கொடுக்கும்போது செட்டில் ஆக கோட் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்து தான் அதை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறையா இல்லை. ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் ஜூம் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. மற்றபடியெல்லாம் நார்மலாக தெரியாது, பட் ஓகே தான், தெரியுதா? ஸோ அவங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலாக இப்போ அசார் ப்ரோவோ ஸ்ரீதர் ப்ரோ தான் வராங்க. வந்ததும் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் ரைடு வந்து எங்கேயோ லாங்கெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக அரௌண்ட் அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ கைஸ் வந்துட்டாங்க. அதோ முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா பூஷா, நம்ம ஸ்ரீதர் ப்ரோ போகிறாரு. அண்ட் பின்னாடி நம்ம அசார் ப்ரோ 6R போகிறாரு. என்ன ப்ரோ பெட்ரோல் இல்லையா? அவர் டோ பண்ணார் நினச்சேன். இப்போதான் வந்தீங்க. ரெக்கார்ட் ஆயின்னு இருக்குது கதை. ஒரு போலாமா? நீங்க தான் போனேன், எனக்கு தெரில. நீங்க போங்க, அப்படியே வரேன். அவுட்ரிக்கோட தான் போகிறாங்களா? இதனா கழுத்தை கிட்ட குட்டிச்ச ஒரு மாதிரி அவுட்ரிக்கோட தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அசார் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு. அவர் 900 வச்சுருந்தார். நம்ம கூட நிறைய ரைடு வந்திருக்காரு, பார்த்துருப்பீங்க பழைய ரைட்லலாம். ஸோ 900 கொடுத்துட்டாரு. அடுத்து வண்டி எடுக்கிற பிளான்ஸில் இருக்கார். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் ரைடு. ஆனால் ரொம்ப ஷார்ட் ரைட் தான் இதுவும். அண்ட் எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எடுக்கிற வாய்ப்பே கிடைக்க மாட்டேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஈவினிங். அப்படியே சன் செட் ஆகிற டைம் ஆக்சுவலாக அதான் பயங்கரமாக இருக்குது. அவர் ஸ்ரீதர் ப்ரோ வண்டி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக ஸ்ரீதர் ப்ரோ வண்டி தான். ஆனால் யாரும் தெரில. ஸ்ட்ரெயிட் அவுட்ரிங் தானே? ஆமாம், அவுட்ரிங்னா ஸ்ட்ரெயிட்டு தான் ஆக்சுவலாக. அண்ணே இப்படி இறங்குனா நான் என்னண்ணா பண்ணுவேன்?
நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதில் பூந்துருந்தேன்னா திறந்த இடிச்சிட்ருக்கேன் போல். ஹாய் ப்ரோ, எங்கே எங்கே இந்த பக்கம் வேலையா போகிற மாதிரி தெரியலையா? நான் பார்வைலாம் பார்க்குறேன். என்னவா அவருக்கு? முன்னாடி போகிறது சீதப்ரோ வண்டி தான் அயபூசா. ரைட்டில் வரத்தும் சீதப்ரோ வண்டி தான் ZX6R. பின்னாடி வரத்தும் வந்து சீதப்ரோ வண்டி தான் டியூக் 390. மூணுமே அவரோட வண்டி தான். ஸோ அவர் பைக் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். முறுக்கி காட்டணும் இருங்க ப்ரோ. அதில் ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக் தான், அவ்வளோ வராது. ஐயோ, நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறன்ற பேரில் நம்மளை வச்சு விளையாடுறாரு. பார்த்து போ, போலாம். சரி ஓகே, போயிடலாம். போமா? என்ன ப்ரோ அப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க? போகலாம். எனக்கு இனிஷியல் அதே 3 கீரு பூசா அசிஸ்டன்ட் பார்க்கணும். பரவாயில்ல. சகேஷ் வந்து முறுக்கி காட்ட சொன்னாங்க. ஆனால் என்ன, நம்மளது ஸ்டாக்கு பெருசாலாம் வராது, அதனால தான். என்னாச்சு? போலீஸா? வீடியோவா? என்ன ப்ரோ? வியூவா? ஐயோ, ஓகே சூப்பராக தான் இருக்கு. ஓகே, கிளம்புவோம். ஜாலிதான். அடைச்ச வேறு லெவலாக இருக்குல்ல இந்த. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கும் செம்மையாக இருக்கும். நான் ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன் இங்கே தான். அதே மாதிரி நைட்டே ஓட்டியிருக்கேன். இது அப்படியே சன் செட் ஆகிற டைமாக பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. எதனா ஒன்று போட்டு வைக்கிறாங்களே ரோட்டில். லாரிலாம் பிரேக் டவுன் போல. ஹை ரிஸ்க் தான், இருந்தாலும் ப்ரீவியஸாகவே பார்த்துட்டா ஓகே தான். இதெல்லாம் நான் அப்படியே நியாயப்படுத்திலாம் பேச முடியாது.
மினிட்ஸ்ல எப்படி இருக்கு எப்படி இருக்கு அது அதுக்கு வந்து ஸ்டேட்ல தெரியாது ப்ரோ. ஸ்டேட்ல பவரே தெரியாது. கார்னரிங்ல நான் ஸ்லோ டவுன் பண்ணும்போது அது அதில் மேட்ச் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இது மாதிரி ஓட்டிட்டு அதுக்கு போனீங்கன்னா பவர் தெரியாது, சுத்தமாக தெரியாது. அங்கே போயிட்டாரா ஸ்ரீதர் ப்ரோ? எந்த கீர் ஃபர்ஸ்ட் அது தேடா? ஃபர்ஸ்ட் கீரு. டிடி மாதிரி எகிர்றேன் நான். அப்பா லைட்டா பக்கு பக்கம் தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறல அந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு கொடுத்தது பாருங்க அம்மா. அதாவது ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிடுறேன் ஹேண்டில், இல்லைன்னா பறக்க வேண்டியதான் வண்டியில இருந்து. ஒரு 10R வந்து பூசாவிட பண்ணுது நல்லாவே. அது ஸ்டாக்குனால, இதுவும் ஸ்டாக்கு தான். பட்டு பவர் பண்ணால் பூசா தான். அது ட்ராகுக்காகவே வச்சுருக்க ஒரு வண்டி. அசா ப்ரோக்கு பவர் பத்தலை புலம்பிட்டு வர்றாரு. ஆனால் 6R வந்து ஒரு சரியான வண்டி. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் அதாவது அதிகமான டார்க் எதிர்பார்த்திங்கன்னா, பிஹெச்பி எதிர்பார்த்திங்கன்னா அதில் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அது 6R. ஆனால் வந்து அதை வந்து ட்ராக் மிஷின், அது ட்ராக்கில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து கார்னரிங், இது எல்லாத்துலேயுமே சேர்த்து வச்சு அதை ஓட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு வண்டி கிடையாது. அண்ட் ட்ராக்கில் அதுதான் ஜெயிக்கும். என்ன தான் 10R நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டில் போனாலுமே கார்னரிங்கில் ஸ்லோ டவுன் பண்ணணும். ஆனால் அது வந்து அது வேறு மாதிரி. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 6R வேறு லெவல். அந்த நம்ம ஊர் ட்ராக்ஸுக்கு. அப்ராட்லலாம் வந்து ஓகே ஓட்டுறவங்க கையில் தான் இருக்காது. அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நெயில் பண்ண ட்ரை பண்ணோம். அதே மாதிரி நல்லா இதை வந்து ஈஸியாக வந்து லிட்டர் கிளாஸில் ஓட்டிடலாம் அந்த ஸ்பீடெல்லாம். அண்ட் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் இந்த ரைடை. ஸோ கைஸ், நான் வந்து அசார் ப்ரோ நம்ம வண்டி ஓட்ட போகிறாரு. நான் வந்து 6R ஓட்டலான்னு இருக்கேன். இருங்க, சீதா ப்ரோ வந்துட்டோம். சீதா ப்ரோ கேட்டுக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் போகும்போது இருட்டாயிரம், ஓட்ட முடியாது. பார்த்து இதில் வச்சு